சூப்பரா இருந்தது. பிளாகே இல்ல, செம்மையா இருக்கு. ஸ்டார்டிங்ல இருந்து ஃபினிஷிங் வரைக்குமே எண்டிங் வரைக்கும் நல்ல சீட்டோட நுனியில உட்காந்துக்கலாம். படம் நல்லா இருக்கு. சிவகார்த்திகேயனோட ஸ்கிரீன் பிளே சூப்பரா இருந்தது. ஆக்டிங் நல்லா இருக்கு. அதர்வா கொஞ்ச நேரம் வந்திருந்தாலும் செம்மையா நிக்கிறாரு. கடைசி வரை அவரோட ஃபேஸ் தெரியும். கேரக்டர் வைஸ் அவர் வந்து மைண்ட்லயே நின்றுகிட்டே இருப்பாரு. அவர் தான் படத்தோட உயிரே. ஜெயம் ரவியும் கரெக்டா பண்ணியிருக்காரு. நெகட்டிவ் ரோல்லாம் சொல்லவே முடியாது. வாழ்ந்திருக்காரு. அவரோட கேரக்டர் அவர் கரெக்டா பண்ணியிருக்காங்க. எல்லாருமே நல்லா பண்ணிருக்காங்க. ஸ்ரீலீலாவும் கடைசியில சூப்பரா பண்ணிருக்காங்க. கூஸ் பம்ப்ஸ் தான் செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாவே நல்லா பார்க்கலாம். நீங்க போனை கூட நோண்ட மாட்டீங்க. ஸ்கிரீன்ல இருந்து அங்கிட்டு நகரவே மாட்டோம். தெளிவா போயிட்டே இருக்கு. படம் நல்லா இருக்குங்க. ஸ்டோரி வந்து தமிழ் தாங்க. பேசிக் வந்து தமிழ் தான். மொழிப்போர் தியாகிகளை வச்சுதான் எடுத்திருக்காங்க. வேற ஒண்ணுமே கிடையாது. வேற எந்த கதை வந்து அந்த ட்ராக் மாறுது எதுவுமே இல்ல. லவ் போர்ஷன் கூட பெருசாலாம் இல்ல. ஆனா நல்லா இருக்கு படம். நல்லா போயிட்டு இருக்கு. எண்டிங் வரைக்கும் நீங்க வந்து சீட் அவுட் நகரவே மாட்டீங்க. கண்ணு கீழே போல, போனுக்கே போல. எனக்கு தெளிவா இருந்தது படம். ஸ்கிரீன் பிளே நல்லா பண்ணிருக்காங்க. ஆமா, அது கட் பண்ணிருக்காங்க. ஆனா அண்ணாவோட சீன்ஸ் எல்லாம் கூஸ் பம்ப்ஸ் தான். அவங்க கட் பண்ணணும்ன்ற அவசியம் இல்ல. மக்களுக்கு நல்லாவே புரியுது. என்னதான் மியூட் பண்ணாலும் மக்களுக்கு என்னன்ற கேட்ச் பண்ணிடுறாங்க. பண்ணி பிரயோஜனம் இல்ல. நல்லா தான் இருந்தது. மியூட் பண்ணாலும் என்ன தெளிவா சொல்ல வராங்களோ நீட்டா ஆடியன்ஸுக்கு போயிடுச்சுங்க. எதுவுமே பாதிக்கலங்க. அங்க என்ன சொல்ல வராங்களோ ஆடியன்ஸ் தான் நல்லா கன்வே ஆயிருச்சு. அதுக்கு மேல என்ன பண்ற? மியூட் பண்ணி ஒரு பிரயோஜனமும் இல்ல. அது பண்ணாமே இருந்திருக்கலாம். என்ன அது கொஞ்சம் கிளாப்ஸ் வாங்கியிருக்கோம் அவ்வளவுதான். ஆனா மத்தபடி ஆடியன்ஸ்க்கு நல்லா ரீச் ஆயிடுச்சு. மியூட் பண்ணி அதை கட் பண்ணி ஒன்னும் ஆகல. அதான் சொல்லிட்டாங்க முன்னாடி சொல்லி ஏதாவது கட் பண்ணிருக்கோம் அப்படின்றது தெரிஞ்சிருச்சுல. சோ அதனால ஆடியன்ஸ்க்கு நல்லா கன்வே ஆனதால ஒரு பெருசா தெரியல. நல்லா தான் இருந்தது. படம் சூப்பரா இருந்தது. ஸ்கிரீன் பிளே சூப்பரா பண்ணிருக்காங்க. சுதா கொங்கராவோட எஃபர்ட்ஸ் வந்து நல்லா தெரியுது. கிட்டத்தட்ட 3 வருஷம் உழைச்சதா சொல்றாங்க. அந்த ஸ்கிரீன் பிளேக்கு மட்டும் கரெக்டா பண்ணிருக்காங்க. உண்மையிலே லேகே இல்லாம எவ்வளவு எந்தெந்த சீனை எங்கெங்க வைக்கணுமோ கரெக்டா பண்ணிருக்காங்க. அதே மாதிரி வந்து அரசியல்வாதிகளோட எஃபெக்ட்ஸ் மேல இவங்க இப்படிதான் பண்ணாங்கன்றத தெளிவா காமிச்சிருக்காங்க. யார் என்ன போர்ஷன் பண்ணிருக்காங்க, அண்ணா என்ன பண்ணிருக்காருன்றத தெளிவா காமிச்சிருக்காங்க. அண்ணாவுக்கா இருக்கிறது தமிழ்நாடு சிஎம் எல்லாருமே நல்லா பண்ணிருக்காங்க. கலைஞர் பேஸ் காமிச்சிருக்காங்க. அவருக்கு ஒருத்தர் வர்றாரு. 2 சீன் தான் வர்றாரு. கலைஞர் சீன் வந்தாலும் கரெக்டா பண்ணிருக்காரு. அவரோட சீனுமே வர ஒவ்வொரு டைலாக்குமே வந்து நல்ல புல்லட் பாயிண்ட்ஸா பண்ணிருக்காரு. கலைஞரோட இதா இருக்கட்டும், அண்ணாவோட இருக்கட்டும், ரெண்டுமே புல்லட் பாயிண்ட்ஸ் தான். எதுவுமே மாறல. எல்லாமே கரெக்டா ரியாலிட்டியில இப்ப என்ன நடக்குதோ அதை தெளிவா சொல்லியிருக்காங்க. அது கன்வே ஆகுது, மக்களுக்கு கன்வே ஆகுது. அரசியல் நோட்டத்தோட பண்ணிருக்காங்க. நல்லா பண்ணிருக்காங்க. ஆமா, கண்டிப்பா கண்டிப்பா பாஷா மாதிரியே தான் இருக்கு. முகமூடி படத்துல வர மாதிரி இதுலயே ஒரு முகம். ஆக்சுவலி ஹீரோவா ஒரு படம் பண்ணாரு. ஹீரோன்னு ஒரு அதே மாதிரி இருந்தது. பாஷாக்கு ஈக்குவலா இல்லைனாலும் ஆனா இது வேற மாதிரி இருக்கும். இந்த கூஸ் பம்ப்ஸ் தான். இன்டர்வலும் கூஸ் பம்ப்ஸ் தான். செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாவே கூஸ் பம்ப்ஸ் தான். ராணா இதுல வந்து கெஸ்ட் ரோல் பண்ணியிருக்காரு. அதுவும் நல்ல கூஸ் பம்ப்ஸ் என்ட்ரி தான். நல்லா இருந்தது படம்.